ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் பிரியாணி வந்து நல்ல ஒரு டேஸ்டியா சூப்பராகவே குயிக்காவே செஞ்சிடலாம். சீரக சம்பா அரிசியில இன்னைக்கு அருமையான முறையில எளிமையான விளக்கத்தோட ஈஸியான முறையில செய்யறோம். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குக்கர்ல ஒரு 1/2 கிலோ அளவு மட்டன் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நல்லா எலும்பும் மட்டன் கறியுமா சேர்ந்து இருக்கும். அதுதான் மட்டன் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சா போதும். நல்லா சாஃப்டா வெந்துடும். 4 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நாலு விசில் வரட்டும். நல்லா மட்டன் கறி நல்லா சாஃப்டாவே வெந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய அடிக்கனமான பாத்திரத்துல நெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. மட்டன் பிரியாணில கொழுப்பு இருக்கிறதுனால நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கலாம். இதுல தாளிக்கிறதுக்கு பிரியாணி மசாலா 4 ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, சோம்பு, ஜாதிபத்திரி எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இதோட பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுல பொடியை கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல வெங்காயம் கலர் மாறி பொன்னிறமாவே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் சுருள வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுல கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3ல இருந்து 4 எடுத்திருக்கேன். தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா குலைவா வேகிற வர 2 நிமிஷம் நல்லா சுருள வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸியான மெத்தட்ல எளிமையான முறையிலே இருக்கும். டேஸ்டும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ இதுல புதினா, மல்லித்தலை, பிரியாணி இலை அதையும் 3ஐயும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை கிடைச்சதுன்னா அதையும் சேர்த்து போடுங்க. பிரியாணி ரொம்பவே வாசனையோட சூப்பராகவே இருக்கும். நல்ல வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் நல்லா ஓரளவு வதக்கி விட்டாச்சு. இப்போ பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா சுருள வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுல நம்ம வேக வச்ச கறியை தண்ணியோட சேர்த்துக்கிடுவோம். இதுல 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே இந்த கறியில நல்லா ஒண்ணு போல கலந்து வரணும். நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வச்சிருக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு அடி பிடிக்காம பிரியாணி நல்ல உதிரி உதிரியா வரும். இதுல நான் 1 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி வந்து நான் ஊற வைக்கல.
இதுல தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அரை எலுமிச்சை பழத்தையும் பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டீங்கன்னா நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சீரக சம்பா அரிசிய இதோட சேர்த்துடலாம். அரிசி வந்து நான் இன்னைக்கு ஊற வைக்கல, களைஞ்சுதான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஊற வச்சிட்டோம்னா பதம் மாறிடும், அரிசியோட பக்குவம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால ஊற வைக்காம ட்ரை பண்ணுங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சீரக சம்பா அரிசிய சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி, இல்லைன்னா 1.25 கப் அளவே போதும். நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா நல்லா பிரியாணி நம்மளுக்கு உதிரி உதிரியா கிடைச்சிரும். இது குயிக்கா ஈஸியா யார் வேணாலுமே செஞ்சிடலாம். மட்டன் பிரியாணி வீட்லயே நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம். நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. கொதிச்சிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நல்லா தண்ணி எல்லாம் வத்தி போய் ஓரளவு நல்லா இதா இருக்கு. இப்போ தம் போட்டுடலாம். நம்ம அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக தோசைக்கல் வச்சுட்டு அது மேல இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு வெயிட்டா உள்ள கல் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சீங்கன்னா அருமையா உதிரி உதிரியா நமக்கு மட்டன் பிரியாணி சூப்பராகவே கிடைச்சிடும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி நம்ம ஈஸியா குயிக்கா வீட்லயே செஞ்சிடலாம். நல்ல கமகமான ஒரு வாசனையோட சூப்பராகவே வந்திருக்கு. இதுக்கு நல்ல ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே போதும். அருமையா மட்டன் பிரியாணி பளபளன்னு உதிரியாவே வந்திருக்கு பாருங்க. நல்ல டேஸ்டியான மட்டன் பிரியாணி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.